ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் ரோல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மைதா மாவு ஆல்ரெடி ஒரு கப் போட்டிருக்கேன். இது ஒரு கப் கோதுமை மாவு, 2 ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீனி இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக கூடவே ஆயில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் நீல வாட்டிலையும் கேரட் நீல வாட்டிலையும் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி கூட இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். பேன் ஹீட்டான ஊட்டி ஆயில் ஹீட்டான ஊட்டி கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின ஒட்டி கேரட் சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துக்கலாம். இது மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டும் கேப்சிகமும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நூடுல்ஸ் மசாலா. நீங்கள் எந்த நூடுல்ஸ் மசாலா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த நூடுல்ஸ் மசாலா பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து 20 கிராம் அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். ஃபுல்லாக நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டஃபிங் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா வரும். சப்பாத்தி விட நல்லா லேசாகவே எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கிடைக்கணுன்றதுக்காக ஒரு அச்சில் டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நான் அச்சு வச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதான், உங்களுக்கு கிளியராக வந்துடும். இப்போது நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போது இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றின உடனே வந்துட்டு இதை திருப்பி போட்டு விடணும். இல்லை உங்களுக்கு அது மாதிரி இருக்காது அப்படி போடுறதுக்கு சிரமமாக இருந்தால் ஒரு பவுலில் நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அந்த நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமே அந்த சப்பாத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் பாதி முன்பக்கமும் பாதி பின்பக்கமும் அப்ளை பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு இப்படி இது பண்ணியாச்சு. இதை உடனே பிரட்டி போட்டுடலாம். வேகிறதுக்குள்ளாரையுமே போட்டுட்டோம் அப்படின்னா இது பின்பக்கம் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். இப்போது முன்பக்கம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக மீதி உள்ள முட்டையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது வேக வச்சிடலாம். இதுக்கு மேலே ஸ்டஃபிங்கை நம்ம வச்சுருவோம். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். காய்கறி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையவே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இல்லை போதும் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி பிரகாரம் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதை இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். குயிக்காக சூப்பராக ஒரு எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.